கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த வீட்டுக்கு 3வது மருமகள். எங்கள் மாமா எப்போவுமே எங்கள் அத்தைகிட்ட கேட்பாங்க, பின்னாடி உங்கள் மருமகா பிரசங்கம்லாம் பண்ணிடுவாளா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எங்கள் அத்தை அதெல்லாம் பண்ணிடுவா, அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு மைக்கு பிடிச்சதை எங்கள் மாமா பார்த்தா நிஜமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ என் கணவன் என்னோட கல்யாணம் ஒழுங்காகி கொஞ்சம் பேசுவோம்ல, அப்போ என் கணவன் என்கிட்ட சொன்ன காரியம், எங்கள் அம்மா அப்பாவை நீ நல்லா பார்த்துக்கோ, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அதனால நீ நல்லா பார்த்துக்கணும், என்ன நீ பார்த்துக்காட்டியும் பரவாயில்ல எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்க்கணும் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதான் த ஃபர்ஸ்ட் டாக். ஆனால் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றுமே தெரியாது, சமையல் தெரியாது, என்ன காய்க்கு என்ன பேர் தெரியாது, என்ன பருப்பு பேர் தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மருமகளாக இல்லை ஒரு மகளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் அவங்கள கவனிக்கிற இடத்துல அவங்க எங்களை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணாங்க, ரொம்ப நேசித்தாங்க. அப்போ அத்தை நான் நிறைய யோசிச்சிருக்கேன், அவங்களுக்கு ஒரு மகா இருந்தால் இப்படி தானே பார்த்துருப்பாங்க. நான் கொஞ்ச நாளில் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன், எனக்கு எவ்வளோ அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க சிப்பா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். ஷாப்பிங்க்கு நானும் எங்கள் அத்தையும் தான் போவோம். போயிட்டு நிறையா வாங்கிட்டுலாம் வருவோம். வந்தோடனே எங்கள் மாமா ஃபர்ஸ்ட் கேட்குற காரியம், நீ என்ன வாங்கினேன்னு கேட்க மாட்டாங்க, உன் மருமகளுக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்னு தான் கேட்பாங்க. அப்படியாக ரொம்ப நேசித்தாங்க. எங்கள் மாமாவுக்கு சாரி கலர்ஸ்லாம் சில ஸ்பெசிஃபிக் கலர்ஸ், ரொம்ப லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் எங்கள் அத்தை டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ சாரீலாம் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் அத்தை கிச்சன் வரப்போ நான் கேட்பேன், அத்தை மாமாக்கு சாரீலாம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப அத்தை சொல்லுவாங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா தெரியலம்மா, நீ செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன், அதனால் அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழியத்தை பற்றி சொல்லலாம், ஊழியத்தில் எனக்கு பயங்கர சப்போர்ட் மாமா. எப்போவுமே சொல்லுவாங்க, ஊழியத்தில் ஒன்றா நீ யார்ட்டையும் கேட்கக்கூடாது, நீ என்கிட்ட தான் வந்து சொல்லணும், என்ன தேவைனாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங்ஸ்டன் என்ன சொன்னான் அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீ என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. அந்த கோவிட் டைமில் சண்டே ஸ்கூல் இல்லை, டியூஷன் இல்லை, பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னொன்னே அந்த டைம் கேரல்ஸ் போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. சர்ச்சில் வாலிபா பிள்ளைகளை எல்லாம் சேர்ந்து பேசுகிறப்ப நம்ம கோவிட் டைம் எப்படியாவது போயிருந்தோம், அந்த வருஷத்தில் பிள்ளைகளை பார்க்காத பிள்ளைகளை அந்த டைம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். அப்போ எல்லாரும் இருக்க ஆன்சர் வந்து ஒரு பிக் நோ தான். இவங்ககிட்ட கேட்டப்பையும் வெயிட் பண்ணு, யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த டைம் மாமாட்ட போய், மாமா நாங்கள் கோவிட் டைம் இந்த டைம் நாங்கள் கேரல்ஸ் போகிறோம், பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ ஜோம் பண்ணிட்டு பண்ணுமா பார்த்துக்கலாம், அப்படி அந்த ஒன் வேர்டே எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. அதுலேயும் போய் முடிக்கிற ஒரு கிருபலை தந்தாங்க. இந்த டிசம்பர் மாதம் கேரல்ஸில் வந்து கேலண்டர்ஸ் எப்போவுமே ரெடி பண்ணோம். பிள்ளைகள்லாம் ரொம்ப கம்மி தான், சண்டே ஸ்கூல் பிள்ளை, டியூஷன் பிள்ளைலாம் ரொம்ப நிறைய பிள்ளைலாம் கிடையாது. ஆனால் இந்த தடவை சேர்ந்து பிளான் பண்ணுறப்ப இந்த தடவை எப்போவுமே ஒரு 500 அப்படி அடிப்போம். ஆனால் இந்த தடவை பிள்ளைலாம் சொன்னாங்க, அக்கா நம்ம ஒரு 1000 வீட்டுக்கு போயிடலாம், 1000 கேலண்டர்ஸ் அடிக்கணும் அப்படின்னு. ஒரு வேளை இது கேட்குறதுக்கே ரொம்ப ஸ்டூப்பிடாக தெரியும். ஆனால் எங்கள் மாமாட்ட சொல்கிறப்ப, மாமா இது மாதிரி காரியங்கள்லாம் தனியாக இருக்கப்போ தான் சொல்லுவேன், இல்லைன்னா எல்லாம் பயந்துருவாங்க. அப்போ எங்கள் மாமாட்ட போய் சொல்கிறப்ப, மாமா 1000 கேலண்டர் இந்த தடவை வேணும் மாமா சண்டே ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, எடுத்துக்கோமா நீ அடிச்சுக்கோ, வேஸ்ட் மட்டும் பண்ணிடாத, நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் கொடுத்துரு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியாக இந்த ஊழியத்தில் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. எங்கேயாவது போய் ஏதாவது பிள்ளைகள் வர முடியாதபடி பிரச்சனை, நிறைய காரியங்கள்லாம் அது சர்ச்சில் ஃபேஸ் பண்ணுவோம். அப்பயும் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பிரச்சனை வருது, நாங்கள் போகாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போகணும், ஊழியத்தில் அதை குறித்து பயப்படக்கூடாதுன்றதை எப்போவுமே சொல்லுவாங்க. சில நேரம் பிள்ளைகளோட காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கெலாம் எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும். அப்போ அத்தையும் மாமாவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, யார் உன் கூட வராங்க, நீ எத்தனை மணிக்கு போகிற, எப்போ திரும்பி வருவ, ஒரு வாலிப பிள்ளையை போல் என்னை ரொம்ப விசாரிப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே ஒரு இடத்துல ரொம்ப சேஃபாக இருக்கேனான்றதை அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. கடைசியாக மாமாவோட முடிவை சொல்லணும்னு நினைக்கிறேன். மாமாவுக்கு அந்த பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப அங்கே வெளியிலேருந்து நாங்கள் அழுதுகிட்டே இருக்கோம், இசுப்பா கடைசி ஒரு தடவை இறக்கம் பாராட்டுங்க, ஒரு தடவை எப்படியாவது திரும்பி வந்துட்டோம் இசுப்பான்னு ஜெபிச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த முடிவு வந்து இல்லை அவ்வளோதான் அப்படின்றப்ப எனக்கு அந்த 2 நாள் வந்து இருதயத்தில் யோசிக்கிறேன், ஜெபத்தை தள்ளிட்டேங்களே இசுப்பா, கண்ணீரை பார்க்கல,
விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அப்போ நேற்று சாட்டர்டே காலையில் நான் யோசிக்கிறேன், நாளைக்கு நான் சண்டே ஸ்கூலில் மைக்கை பிடிச்சி பேசணும்ல. எத்தனை நாள் நான் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பேன், இசப்பா கண்ணீரை காண்கிற தேவன், இசப்பா உன் ஜெபத்தை தள்ள மாட்டாங்கன்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் இல்லை. அற்புதம் செய்வீங்க, அடையாளம் செய்வீங்கலாம் சொல்லியிருப்பேன் இல்லை. நாளைக்கு மைக்கை பிடிச்சி நான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் என்னோட இடைப்பட ஆரம்பித்தாங்க. அதே சண்டே ஸ்கூலில் எத்தனை நாட்கள் ஜெபம் கேட்கப்படாட்டியும் பரவாயில்ல, நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன், இன்னும் உங்களை நம்புகிறேன்னு எத்தனை நாட்கள் அதே இடத்த நீ சொல்லியிருப்பேல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்னோட இடைப்பட ஆரம்பித்தாங்க, பலப்படுத்தினாங்க. ஒருவேளை இந்த நாளில் மாமா ரொம்ப ஒரு அழகான ஒரு இடத்துல போயிருக்காங்க, அழகான ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் மாமா இல்லாத இந்த உலகத்தில் இருக்க வீட்டில் தான் நாங்கள் எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல. ஆனால் விசுவாசிக்கிறோம், மீண்டும் மாமாவை சந்திப்போன்றதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.